ஒருவேளை அமைச்சரவையில் மாற்றம் பண்ணி சர்ச்சைக்குரிய அமைச்சர்கள் நிறைய பேரோட பேர் வந்து சர்ச்சையாக இருக்குது. ஒரு பெண் அமைச்சர் பேர் சர்ச்சையாக இருக்குது, ஒருத்தர் வந்து மாத்திரை வச்சு நசிக்கின்னு சர்ச்சையாக இருக்குது, அப்புறமா வந்து ஒரு சிலர்லாம் பர்ஃபார்மன்ஸு சரியில்லைன்றாங்க. அந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் ஒரு வேளை விஜய் சார் மாற்றுறாரு அப்படின்னா அது அவருக்கு நல்ல பேர் கொடுக்கும். என்ன கேட்டால் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை ஊழல்வாதிகளையோ இல்லை குற்றச்சாட்டு காணாமலே சேர்த்துக்கணும். அது ஒரு பேக்கேஜ். இப்போ உதாரணத்துக்கு ஐயா ஆதவர்ஜுனா வந்துட்டு உங்களுக்கு செந்தில் பாலாஜியால் ஒரு சில விமர்சனங்கள் கெட்ட பேர் இருக்கு இல்லையா திமுகவுக்கு, அதே மாதிரி தான் அவர். இன்னும் கேட்டால் அதை விட இன்னும் மோசமாக கூட அது போகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா எல்லாமே ஐயா ஆதவன்ற மாதிரி தான் வருது. ஒரு மாதிரி ஒரு சூப்பர் சிஎம்ன்ற மாதிரி முதலமைச்சரை கேள்வி கேட்கும்போது அவர் ஏஞ்சி பதில் பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து அது வந்து ஒரு போகிற போக்கு என்பது சரியில்லை. இப்போ ஆனந்த் அவர்கள் இருக்கிறார், புஷி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி செயல்படுற ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. ஆனால் ஐயா ஆதவ் அப்படி இல்லை. இஸ் சம்டைம் மோர் தென் அ மினிஸ்டர். இஸ் லைக் ஒரு மாதிரி டம்மி சீஃப் மினிஸ்டர் மாதிரி அவர் பேசுறது, அவர் எடுத்துக்கிறது, கூட்டணி விவகாரங்கள் எல்லாருமே திருமாவளவன் அண்ணன் கூட ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஆதவ் கிட்ட தான் ஃபோன் வச்சு ஆதவ்லாம் வந்துங்க எதுக்காக திமுக விட்டு வெளில வந்தார், அவர் எதுக்காக விசிகா விட்டு வெளில வந்தார், அவரோட தேவை பூர்த்தி ஆகும். அவரோட தேவை என்ன? மகாத்மா காந்தி மாரி எதனா அறப்போராட்டம் பண்ணுறதா? இல்லை, அவரோட தேவை தான் என்ன? தேர்தலில் நிற்கணும், வெற்றி பெறணும், பதவிக்கு வரணும். இப்போ எதுக்கு விசிகா விட்டு வந்தீங்க? பதவி தரல, திமுகலையும் பதவி தரல. சரி, இப்போ நாளைக்கு வந்து இப்போ இந்த பதவி போயிடுச்சுன்னா இப்போ தாவிகா விட்டு போயிடுவீங்களா? நீங்கள் அரசியல் கட்சி நடத்துறீங்க, யாரை எதிர்த்து நடத்துறீங்க? ஊழல்வாதிகளை எதிர்த்து நடத்துறீங்க. எதுக்காக? நீங்கள் ஊழல் பண்ணுறதுக்காக நடத்துறீங்க, அவ்வளோதான். இதில் போயிட்டு தலையை ரொம்ப கொள்கைன்னா கோட்பாடுனா அஞ்சலி அம்மாள் இருக்கிறாங்க, அம்பேத்கர் இருக்கிறாரு, பெரியார் இருக்கிறாரு, காமராஜர் எல்லாம் இருந்தாங்க. இப்போ உங்கள் கட்சியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? இதோட இது போகிறதில்ல. இந்த படம் இன்னும் 2 மாதம் 3 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வருது. நிறைய பேர் டிஎம்கேலேருந்து வந்து சேர்ந்துக்கிறாங்க. அதை விட அதிகமாக ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அவங்களாம் எதுக்கு சேர்ந்துக்கிறாங்க? விஜய் அண்ணா ரசிகர் மன்றம் திறக்கிறதுக்காக சேர்ந்துருக்குறாங்க. விஜய் அண்ணாக்காக ரசிகர் மன்றம் திறந்தவங்களெல்லாம் காலி பண்ணிவிட்டு இவங்க கவுன்சிலர் ஆகிறதுக்கும் இவங்க சேர்மன் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் கெட்ட பேர் எவ்வளோ ஜாஸ்தி ஆக போகுதுன்னு பாருங்கள். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். குறிப்பாக அந்த மாற்றம் வேணும், அதிமுகவும் திமுகவும் இந்த ஊழலில் திளைச்சிருக்கிறாங்க, நம்ம ஒரு மாற்றம் கொடுக்கலாம்னு சொல்லி தான் தாவேக ஆட்சி வந்துச்சு. ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பல்வேறு அமைச்சர்கள் மீது ஊழல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அமைச்சர்கள் மீது வந்துச்சு. இப்போ பழனி கோயில் விவகாரம் மிகப்பெரிய பூதாரமாக வெடிச்சிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விவகாரம் கூட வெளியே வந்திருக்கு. இப்போ பழனி கோவில் விவகாரத்தில் ஒரு உள்ள கைது செய்யப்பட்ட அன்வர்தீனுங்கிறவர் உயிரிழந்திருக்கிறாரு. இப்போ வந்து சார் பரிவாரில் கைது செஞ்சுருக்கிறாங்க. அமைச்சரவை மாற்றத்தில் பல அமைச்சர்கள் தூக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தை எப்படி நான் பார்க்குறீங்க? அமைச்சர்கள் ஊழல் குறித்து, இந்த சிக்கல்கள் குறித்து உங்களுடைய பார்வை. சரிங்க, அதாவதுங்க ஆரம்பிக்கும் போது தாவேக்காக்கு கெட்ட பேர் கிடையாது, விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர் கிடையாது. ஏன்னா அவர் வந்து அரசியல்வாதி கிடையாது. அவர் அரசியலில் ஊழலோ லஞ்சமோ அப்படின்றத வைத்து அரசியலுக்கு வரல. அவங்க கட்சிக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து என்ன கேட்டால் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை ஊழல்வாதிகளையோ இல்லை குற்றச்சாட்டு காணாமலோ சேர்த்துக்கிறது. அது ஒரு பேக்கேஜ். இப்போ உதாரணத்துக்கு ஐயா ஆதவர்ஜுனா வந்துட்டு உங்களுக்கு செந்தில் பாலாஜியால் ஒரு சில விமர்சனங்கள் கெட்ட பேர் இருக்கு இல்லையா திமுகவுக்கு, அதே மாதிரி தான் அவர். இன்னும் கேட்டால் அதை விட இன்னும் மோசமாக கூட அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே ஐயா ஆதவன்ற மாதிரி தான் வருது. ஒரு மாதிரி ஒரு சூப்பர் சிஎம்ன்ற மாதிரி முதலமைச்சரை கேள்வி கேட்கும்போது அவர் ஏஞ்சி பதில் பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து அது வந்து ஒரு போகிற போக்கு என்பது சரியில்லை. இப்போ ஆனந்த் அவர்கள் இருக்கிறார், புஷி ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி செயல்படுற ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. ஆனால் ஐயா ஆதவ் அப்படி இல்லை. இஸ் சம்டைம் மோர் தென் அ மினிஸ்டர். இஸ் லைக் ஒரு மாதிரி டம்மி சீஃப் மினிஸ்டர் மாதிரி அவர் பேசுகிறது, அவர் எடுத்துக்கிறது, அவர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளை பேசுகிறது, கூட்டணி விவகாரங்கள் எல்லாருமே திருமாவளவன் அண்ணன் கூட ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஆதவ் கிட்ட தான் ஃபோன் வச்சுன்னு. ஒரு கூட்டணி விவகாரம் யாருங்க பேசுவாங்க? முதலமைச்சர் தானே பேசுவாங்க. இல்லை கூட்டணியில் வரணுமா வர வேணாமா, மந்திரி சபை யார் ஃபிக்ஸ் பண்ணுவா, யார் பேசுவா? முதலமைச்சர் தான் பேசணும். ஆனால் எல்லாமே ஆதவ் தான் பண்ணியிருக்காரு. அப்போ யார் சிஎம் அப்படின்ற அந்த கேள்வி. அவர் தான் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேச வேணானே தீர்மானம் போட அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கிறாங்க, ஜெயக்குமார் ஒரு அமைச்சர். ஜெயக்குமார் ஏஞ்சி அப்போ இருக்கிற பேரவைத் தலைவர்கிட்ட தனபால் கிட்ட, பேரவைத் தலைவர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நாங்களே பதில் சொல்கிறோம் அப்படின்னா ஜெயலலிதா பார்த்துருப்பாங்க. பார்த்து இப்படி திரும்பினதுக்கப்புறமா பார்த்தா என்ன இருக்கும்னா அமைச்சர் பதவி மாறி இருக்கும். அவர் அமைச்சராகவே இருக்க மாட்டார். அவரை தூக்கி பேரவைத் தலைவராகவும் பேரவைத் தலைவரை தூக்கி அமைச்சராக ஆக்கிட்டு இருப்பாங்க.
அப்படி ஓப்பனாக பண்ணாலும் இருக்கு. இப்போ ஜெயக்குமார் வந்து ஸ்பீக்கர் ஆகிட்டு இருப்பார், தனபால் வந்து அமைச்சராக இருப்பார். இப்போது என்ன பண்ணணும், யார் பேசணும், எதை பேசணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங். சிஎம் பேச வேண்டியது சிஎம் தான் பேசணும். இன்ஃபேக்ட் முதலமைச்சர் பேசுகிறது தான் மக்கள் விரும்புவாங்க. ஐயா ஆதவர்ஜனாவே எல்லாத்துக்கும் பேசிகிட்டு இருந்தால் அது மக்கள் எடுபட மாட்டாங்க. ஆனால் இந்த சிக்கலெல்லாம் இருக்குது. ஒருவேளை அமைச்சரவையில் மாற்றம் பண்ணி சர்ச்சைக்குரிய அமைச்சர்கள் நிறைய பேரோட பேர் வந்து சர்ச்சையாக இருக்குது. ஒரு பெண் அமைச்சர் பேர் சர்ச்சையாக இருக்குது, ஒருத்தர் வந்து மாத்திரையை வச்சு நசின்னு சர்ச்சையாக இருக்குது, அப்புறமா வந்து ஒரு சிலர்லாம் பர்ஃபார்மன்ஸு சரியில்லைன்றாங்க. அந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் ஒரு வேளை விஜய் சார் மாற்றுறாரு அப்படின்னா அது அவருக்கு நல்ல பேர் கொடுக்கும். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுத்தார், முதலமைச்சர் வந்து சரியாக நல்ல பேர் எடுக்கலை, கெட்ட பேர் இருக்குன்னா அவங்கள மாற்றிடுறாரு அப்படின்னு நடவடிக்கை எடுப்பார் இவர் அப்படின்னா ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு லைட்டாக சொல்கிறேன், ஒருவேளை ஐயா ஆதவ அர்ஜுனா வந்து அமைச்சர் மாற்றுறாருன்னு வச்சுக்கோங்களேன், சிஎம் இல்லை அமைச்சரவையிலேருந்து எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், எது பேசு பொருளாகும்? ஹூ இஸ் த பாஸ்? விஜய் சார் தான் பாஸ். நான் சீஃப் மினிஸ்டர், நான் பேசணுமா, நான் தூங்கணுமா, இல்லை நான் அறிக்கை ஒன்றுமா நான் முடிவு பண்ணணும். நீங்களாம் சவுண்டு விட்டுருந்தீங்கன்னா காணா போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஐ ஆம் த ரியல் பொலிட்டிக்கல் பாஸ்ன்ற மாதிரி ஒரு கர்ஜனை மாதிரி கூட ஆகும். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு பீரியடில் அமைச்சரவை பதவி போச்சு. அப்போ ஓபிஎஸ் வந்து அமைச்சர் யாருப்பா என்ன தான் அப்படின்னோடனே ஷாக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு. செந்தில் பாலாஜி என்ன அப்போ அந்த அம்மாவோட கிராஃப் எப்படி போகுது? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இவர் பண்ணுவார். இதுவரையிலும் இவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு துணிச்சலான ஒரு சில விஷயங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. துணிச்சல் அப்படின்றதுக்கு வந்து அம்மா வழியில் ஆட்சின்னு சொல்லலாம். துணிச்சல்னா கிலோ எவ்வளோ அப்படின்ற அளவில் தான் இருக்குது தாவேக்கா. துணிச்சலாக நீட் தேர்வு போராட்டத்தை பொழுது மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணல. துணிச்சலாக வந்து டெல்லியை வந்து எந்த விவகாரத்துலையும் கேள்வி கேட்குறதில்ல. துணிச்சலாக வந்துட்டு உங்களுக்கு மாநில சுயாட்சி, அதாவது தண்ணி பிரச்சனையாகட்டும், காவேரி கர்நாடகா பிரச்சனையாகட்டும், மேகதாதாகட்டும் துணிச்சலாக பேசுறது கிடையாது. துணிச்சலாக வந்து மத்திய அரசை நிறைய விஷயங்களை சேலஞ்சு பண்ணுறதில்ல. டீலிமிட்டேஷனில் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை விட ஃபஸ்ட்டு ஒரு அறிக்கை விட்ருக்கணும்ல, டேரிங்க நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே போராட்டம். தமிழ்நாடு பூரா தமிழக வெற்றி கழகம் ஒரு போராட்டம். யார் எதிர்த்து? பிரதமர் மோடி எதிர்த்து. எதுக்காக? இந்த சீட்டு டீலிமிட்டேஷன்லாம் வந்து நீங்கள் பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை. பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்துறது பேச பொருளாகுமா? இல்லை நாடு தழுவி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு அரை மணி நேரம் தான் பண்ணுறாங்க. தாவே கையில் இன்றைக்கி நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. இல்லை ஒரு கருப்பு பலூனு, இல்லை ஒரு கருப்பு கொடி. கருப்பு கொடின்னா என்னன்னு தெரியுமா? அட்லீஸ்ட்டு கருப்பு கொடின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இல்லை கருப்பு பலூன்னு ஒரு கான்செப்ட். அப்படின்னா என்ன தெரியுமா? பாசிச பாஜக, பாசிச பாஜக, பாசிச. இங்கே ஒரு 4 ஸ்வரம், அங்கே ஒரு 4 ஸ்வரம், 8 ஸ்வரம் கர்நாடக சங்கீதத்தில். அவ்வளோதான். அது 8 ஸ்வரத்துக்கு மேலே போகிறதே இல்லையே, அவ்வளோதான். இந்த பழனி கோயில் விவகாரத்தை எப்படின்னு பார்க்குறீங்க? ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நேற்று ஒரு சார் பதிவாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. சிறையில் இருந்த ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாரு. இது ஒரு சிக்கலை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அது ஒரு சர்ச்சையாகவும் அது ஒரு பேசு பொருளாகவும். ஏன்னா விசாரணையின் போதோ இல்லை ஜெயிலையோ இல்லை ஒருத்தர் இறக்குறாங்கன்னும் போது ஒரு சில சர்ச்சைகள் வரும். அது சர்ச்சைகளா இல்லை இயற்கையாகவே ஒரு வயதாகி இறந்து போனாரா அப்படின்றது பார்க்கணும். பட் அதை தாண்டி வேல்முருகன் வேறு இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. பஞ்சமி நிலத்தெல்லாம் வந்து தனியாருக்கு விற்க பார்க்குறாங்க கடலூரில். நான் இது குறித்து சட்டமன்றத்திலலாம் பேசியிருக்கிறேன். இது குறித்து நான் நிறைய விஷயங்கள் போராட்டம் பண்ணியிருக்கேன். எனக்கு தாசில்தார் கொடுத்த ரிப்போர்ட்டில் இப்படி இருக்கு, ஆனால் இன்றைக்கி மாறுது. அப்போ இதெல்லாம் யாருக்காக பண்ணுறீங்க? இப்போ தனியார் கட்டட தொழிலாளிகளை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன லஞ்சம் எதனா பண்ணுறீங்களா? ஊழல் இதில் எதனா அடங்கியிருக்கான்ற கேள்வி கேட்குறாங்க. பட் என்னென்னா ஆட்சியில் அவங்க இருக்கிறதுனால அது சம்மந்தமான விஷயங்கள் பெருசாக பேசப்படுறதோ இல்லை பெருசாக கேள்விகளாகவோ வரல. அப்போது அரசின் மீது வந்து ஒரு சில கேள்விகள் என்பது வருது. இன்னமும் வந்து 10 ரூபா பாட்டிலுக்கு விற்கிறது இன்னும் ஃபுல்லாக தடையான மாதிரி தெரியல. ஆனால் அது வந்து அறவே ஒழிச்சாச்சுன்ற மாதிரி ஒரு பிரச்சனை. நாங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க எதுக்குன்னு தெரியாது. நாங்கள் வந்தோம் அதை கண்டுபிடிச்சோம் எதுக்கு வாங்குறாங்க. இப்போ அந்த 10 ரூபா எங்கே போகுது? சரி கண்டுபிடிச்சிங்க ரைட்டு, கண்டுபிடிச்ச 10 ரூபா யாருக்கு போகுது? இப்போது 10 ரூபா வாங்குறது கண்டுபிடிச்சிட்டிங்க, அதே எதுக்கு 10 ரூபா வாங்குறத கண்டுபிடிக்கிறதுக்கு அரசா? வைன் ஷாப்பில் போய் குஷ்டு வர ஒரு 100 பேரை கூப்பிட்டு கேட்டால் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க 10 ரூபா குத்திங்களா இல்லைன்னா ஆமாம் இல்லை இல்லைங்க 10 ரூபா எவ்வளோ நாளாக கொடுக்குறீங்கன்னா இல்லை திமுக பீரியட்லேருந்து கொடுக்குறோம். இன்னும் 4 பேர் கேட்டால் இல்லை அண்ணா திமுக பீரியட்லேருந்தே கொடுக்குறோம். அதுதான் என்ன விளக்கம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 2 ரூபா இருந்துதான், அப்புறம் பாட்டிலுக்கு 5 ரூபா ஆச்சான், அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபா ஆச்சான். ஏங்க கண்டுபிடிக்கிறது தெரியாமலா பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார் முதலமைச்சர் அன்றைக்கி. எதுக்கு விஜய் சார் அன்றைக்கி பாட்டு பாடினார்? தெரிஞ்சு தானே பாடினார். இப்போது என்ன செந்தில் பாலாஜி அவர்கள் அது மாதிரி பாட்டு பாடினா அவர் சினிமாக்காரர் இல்லைல்ல. இப்போ செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினா அது அந்தளவுக்கு எடுபடுமான்னு தெரில. ஆக்சுவலாக செந்தில் பாலாஜி அதை ட்ரை பண்ணணும்.
ஸ்பீக்கர்லாம் வாங்கி வச்சு கொஞ்சம் இந்த டான்ஸ் மூவ்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி செந்தில் பாலாஜி அவருமே ஒரு மைக் எடுத்து பாட்டிலுக்கு 20 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபான்னு அவரும் பாட்டு பாடணும். அப்போ தான் பாட்டு தான் நடக்குது. இப்போ இல்லை தாவேக்கு அந்த இடத்துக்கு தள்ளப்படுதா பார்க்கலாமா? இப்போ அந்த விகடனில் கூட ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க, காசு கொடுக்காம நாங்கள் ஜெயிச்சிட்டோம், எம்எல்ஏ ஆகிட்டோம், அமைச்சர் ஆகிட்டோம். ஆனால் இப்போ அன்றாட நிகழ்வுகள் அமைச்சர்கள் வெளியே போகும்போது ஒரு சில நிகழ்வுகளின் போது காசு தேவைப்படுது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் லஞ்சத்தை நோக்கி நகர்றாங்க, அதை தடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அது எப்படி பார்க்குறது? இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் எதற்காக அதிமுகவை விட்டு தாவேக்கல்ல சேர்றார்? எதற்காக? என்ன நோக்கம்? அவர் என்ன போதி தர்மரோட கடைசி வாரிசா? இல்லை மருந்து எதனா ஹெர்பெல்லாம் போட்டு கசக்கி கஷாயம் மாதிரி கொடுத்து அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவரா? இந்த கலை இதோடு அழிந்து விடக்கூடாது அப்படின்ற அந்த நிலைமை இருக்கா? இல்லை கரூர் விஜயபாஸ்கர் என்ன நோக்கத்துக்காக உங்ககிட்ட சேர்றாங்க? என்ன நோக்கத்துக்காக? ஐயா ஆதவர்ஜுனா குடும்பத்தில் இருக்கிறவங்க திமுகவும் காசு குத்திங்க, தாவேக்கால நீங்களே இருக்கிறீங்க, லீமா ரோஸ் உங்கள் சொந்தத்தில் அதிமுகவில் இருக்கிறீங்க, காங்கிரஸ்லேயும் நட்பு பாராட்டுறீங்க. இது இல்லாமல் பாண்டிச்சேரியில் தனியாக வேறு ஒருத்தர் கட்சி நடத்துகிறாரு. என்ன நோக்கத்துக்காக எல்லா கட்சியிலையும் காசு போட்டு வச்சுக்கிறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி என்ன நோக்கம்? இவங்களெல்லாம் கூட வச்சுக்கின்னு இவங்க நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், இது ஒரு சிக்கலை, இது வரும், இதோட இது போகிறதில்ல. இந்த படம் இன்னும் 2 மாதம் 3 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வருது. நிறைய பேர் டிஎம்கேலேருந்து சேர்ந்துக்கிறாங்க. அதை விட அதிகமாக ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் சேர்ந்துக்கிறாங்க. அவங்களாம் எதுக்கு சேர்ந்துக்கிறாங்க? விஜய் அண்ணா ரசிகர் மன்றம் திறக்கிறதுக்காக சேர்ந்துருக்குறாங்க. விஜய் அண்ணாக்காக ரசிகர் மன்றம் திறந்தவங்களெல்லாம் காலி பண்ணிவிட்டு இவங்க கவுன்சிலர் ஆகிறதுக்கும் இவங்க சேர்மன் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இது தெரியாமல் எல்லாரையும் சேர்த்துன்னுக்கிறீங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் கெட்ட பேர் எவ்வளோ ஜாஸ்தியாக போகுதுன்னு பாருங்கள். இல்லை விஜயோடைய நோக்கம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இவங்க தான் அப்படி செயல்படுறாங்க. அப்படி டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஐல் டெல் ஹூ யூ ஆர்னு ஆங்கிலத்தில். ஒரு கொலை பண்ணுறவன் எனக்கு ஸ்நேகிதக்காரனாக இருக்கிறான், ஒரு சூழ்நிலை கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அது வேறு. கொலை பண்ணுறதே தொழிலாக வச்சுனுக்கிறவனை நான் ஃப்ரெண்டாக வச்சுனுக்கிறேன்னா அப்போ நான் யார்? நான் வக்கீலாக இருந்தால் ஓகே ரைட்டு, கிளைண்ட்டு பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஏ ஷீட்டர், ஹிஸ்ட்ரி ஷீட்டரு, ஏ கேட்டகரி ரவுடிக்கெலாம் வக்கீலாக இருப்பாங்க. போதைப்பொருள் இது பண்ணுற சம்மந்தமானவர்கள் கூட வக்கீலாக இருப்பாங்க. தொழில் அது. ஏன்னா அரசில் என்ன சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, குற்றவாளி கொடுஞ்சொயல் குற்றவாளியாக இருந்தாலும் அவரோட தரப்பை வெளியில் கொண்டு கோர்ட்டு முன்னாடி வைத்து வாதம் வைத்து விசாரித்து ஆவணங்கள் பார்த்து ஆதாரங்கள் பார்த்து தீர்ப்பு வந்தால் தான் அந்த தீர்ப்பு நியாயம்னு சட்டம் சொல்லுது. ஆனால் சட்டப்படி அது சரி. இப்போ இவர்களெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட சேர்றாங்களே, இவங்களோட நோக்கம் என்ன? இப்போ நீங்கள்லாம் அரே ராமா அரே கிருஷ்ணா மாதிரி எதனா ஃபவுண்டேஷன் நடத்துகிறீங்களா? இல்லை நீங்கள்லாம் ஸ்ரீ ஃபவுண்டேஷன் இருக்கிறாரு அவர் மாதிரி எதனா நடத்துகிறீங்களா? இல்லை க்ரீன் பீஸ் அமைப்பு, நாங்கள் உலகம் வெப்பமயல் ஆகுது தடுக்க, அது மாதிரி எதனா அமைப்பா? நீங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறீங்க. யாரை எதிர்த்து நடத்துகிறீங்க? ஊழல்வாதிகளை எதிர்த்து நடத்துகிறீங்க. எதுக்காக? நீங்கள் ஊழல் பண்ணுறதுக்காக நடத்துகிறீங்க, அவ்வளோதான். இதில் போயிட்டு தலையை ரொம்ப கொள்கைன்னா கோட்பாடுனா அஞ்சலை அம்மாள் இருக்கிறாங்க, அம்பேத்கர் இருக்கிறாரு, பெரியார் இருக்கிறாரு, காமராஜர் எல்லாம் இருந்தாங்க. இப்போ உங்கள் கட்சியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? மரியாதைக்குரிய ஐயா ஆதவர்ஜுனா. அதான் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆதவர்ஜுனா தான் எனக்கு சீட்டே வாங்கி கொடுத்தாரு திமுகலன்றாரு. அப்போ எவ்வளோ பெரிய ஆள் அவர், சீட்டே வாங்கி கொடுக்குற அளவுக்கு கிளாடியாக இருந்துருக்கிறாரு அவர் ஐயா திமுகவில். அவர் பார்ட்டி ஃபண்டை பற்றிலாம் இப்போ பேசுகிறாரு. அவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவர் பார்ட்டி டு தான் பார்ட்டி ஃபண்ட். இப்போது அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர் அந்த கலையெல்லாம் பயன்படுத்தாமல் சும்மா உட்காந்து இருப்பாரா? தியானம் பண்ணிருப்பாரா மகாவீரர் மாதிரி? இல்லை விவேகானந்த மாதிரி எதனா ஊரெல்லாம் போய் கிளாஸ் எடுத்துன்னு இருப்பாரா? இவங்களெல்லாம் பார்த்தாவே தெரிஞ்ச என்ன பண்ண போகிறீங்கன்னு. ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் ஆக்கியிருக்கிறீங்க, ரைட்டு. என்னால் ஜேசிடி பிரபாகர் எதுவும் திருட மாட்டார், ஊழல் பண்ண மாட்டார், லஞ்ச லாவணத்தில் ஈடுபட மாட்டார், நான் ஒரு குத்து மதிப்பாக நான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்கிறேன்? ஏன்னா ஜேசிடி பிரபாகர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, ஜெயலலிதா காலத்து அரசியல்வாதி, ஆனால் அவர் பேரை கெடுத்துக்காத ஒரு நபர். அதனால ஜேசிடி பிரபாகரை பற்றி சொல்லலாம். இப்போ ராஜ்மோகன் பெருசாக பணம் பண்ணி விஜயபாஸ்கர் அளவுக்கோ, இல்லை ஐயா செந்தில் பாலாஜி அளவுக்கோ, இல்லை ஐயா பொன்முடி அளவுக்கோ ஒரு பேரை கெடுத்துக்க மாட்டேங்குது ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ராஜ்மோகன் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாங்கி கீழே இருந்து வாழ்க்கையில் ஏஞ்சி வர ஒரு ஆள். ராஜ்மோகன் 100 கோடி செலவு பண்ணல 200 கோடி சம்பாதிக்கிறதுக்கு. ராஜ்மோகன் பெருசாக சக்திக்கு மீறி செலவே பண்ணல. அவர் கண்டதெல்லாம் ஒரு யூடியூப்பில் வந்த வருமானத்துலேயும் பட்டிமன்றத்தில் வந்த வருமானத்தையும் ஒரு வீடு வாங்கியிருக்கிறாரு.
கடனில் வாங்கியிருப்பார், அது இஎம்ஐ கட்டி நிற்கிறப்ப. அவ்வளோதான் ராஜ்மோகன். இன்றைக்கி அமைச்சர் ஆகிட்டாப்புல. ராஜ்மோகன் கிட்ட போய்ட்டு திடீர்னு 200 கோடி கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவாப்புல. ஹேண்டில் பண்ணது தெரியாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து அருண்ராஜ் ஒரு IAS அதிகாரி. 1000 இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்? நிறைய பேரை ரைடுக்கு நம்மளே போனோம், நம்ம அப்படி ரைடு வந்து தான் விஜய் சாரோட பழக்கமானோம், நம்மள நாளைக்கு எவனா ரைடு விட்டானா பயம் இருக்கும். ஆனால் இந்த ஃபுல் டைம் பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்கல்ல, பயம் இருக்காது, பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த டெம்பரரியாக பொலிட்டிஷியனாக மாறின எல்லாரையும் வச்சுக்கிட்டு அரசியல்வாதியாக மாற்றிருக்கிறீங்க. ஆனால் நல்லா அரசியலே ஊர்னவங்களாம் வந்து சேர்ந்துக்கிறாங்களே, அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க? அதெல்லாம் வந்துங்க, எதுக்காக திமுக விட்டு வெளில வந்தார் அவர்? சரி, எதுக்காக விசிகா விட்டு வெளில வந்தார்? அவரோட தேவை பூர்த்தி ஆகலை. அவரோட தேவை என்ன? மகாத்மா காந்தி மாரி எதனா அறப்போராட்டம் பண்ணுறதா? இல்லை, அவரோட தேவை தான் என்ன? தேர்தலில் நிற்கணும், வெற்றி பெறணும், பதவிக்கு வரணும். சரி, அப்போ எதுக்கு விசிகா விட்டு வந்தீங்க? பதவி தரல, திமுகலையும் பதவி தரல. சரி, இப்போ நாளைக்கு வந்து இப்போ இந்த பதவி போயிடுச்சுன்னா இப்போ தாவிகா விட்டு போயிடுவீங்களா? அதாவது இவ்வளோ பஞ்சாயத்துக்கு நடுவில் கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சிக்கு இது சேவை செய்யணும்னு பதவியெல்லாம் எதிர்பார்க்காம இந்த கட்சியே மறந்துட்டோம் பாருங்க. பதவி வாங்கியிருக்கிறாங்க. அப்படியா? அப்போ அவங்களும் ஸ்வாஹா. திமுக யார் கூட வேணால் கூட்டணி போகலாம். என்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பதவி வாங்குறாங்களோ, கூட்டணியிலேருந்து வெளியிலேருந்துன்னு வாங்குறாங்களோ, இதுக்கு நான் என்ன சொல்கிறேன், மந்திரி சேவை வாங்கியிருக்கலாமே கௌரவமாக. எதுக்கு உங்களையும் ஏமாற்றின்னு ஊரையும் ஏமாற்றிக்கிட்டு இப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க. என்ன ஆகிப்போச்சு? பழக்கற்பையா சொல்லுவார், கெட்டுப்போவது என்று முடிவெடுத்து விட்டாய், பின்பு கேள்வியாகும் போதே எதற்கு காத்திருக்கிறாய் என்பார். 2 MP 2 மினிஸ்டர் கேளுங்க, கொடுத்து தான் ஆகணும். அடுத்து IOML பத்தாது அப்படின்னுங்க. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.